ஹாய் ஹலோ வணக்கம் எம்சிஎஃப் ஃபேமிலி மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா காடைக்கறி குழம்பு. காடைக்கறி குழம்புன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இது சின்ன ஒரு கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்கும். அந்த கோழி தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதை காடைன்னு தான் சொல்லுவாங்க இங்கே. அதான் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணலான்ட்டு இன்றைக்கி நாம் எப்படி வைக்கிறோன்னா மட்டன் சிக்கன் குழம்பு மாதிரி தான். அந்த பேஸில் தான் கிராமத்தில் அரைச்சி வைப்பாங்கள்ல, அந்த பேஸில் தான் நம்மளும் செய்ய போகிறோம். மல்லி, சீரகம், சோம்பு, அப்புறம் வரமிளகா, காரத்துக்கு தேவையான வரமிளகா, பட்டையெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு அதே சட்டியில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி நான் இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் இதில் இஞ்சி ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வணங்கட்டும், ட்ரையாக நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த காடையை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இதில் இந்த நுரையீரல்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வெட்டும்போது நல்லா க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. அதில் இருக்கிற முடி எல்லாமே நல்லா இதில் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. இது காடைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் காடையும் டைப் பண்ணிங்கனாலே அது இது என்னன்னு உங்களுக்கும் தெரியும். நாங்கள் ரெகுலராக மட்டனு, அப்புறம் மீன், வாத்து இந்த மாதிரி தான் செய்வோம். சரி, இன்றைக்கி காடையும் ட்ரை பண்ணலான்ட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்போ கழுவி முடித்தோடனே இங்கேயும் ஃபுல்லாக நல்லா வணங்கிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நம்ம வணக்கி குழம்பு தாளிக்கிறதுக்காக நமக்கு தேவைப்படும். அதுக்குள்ளே பாருங்க கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. இவங்கெல்லாம் 3 குட்டீஸ் இருக்குனால 3ம் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இப்போ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இவன் என்கிட்ட சொல்லிட்டு போகிறா. என் குட்டி சிங்கம் பாருங்கள் தனியாக உலாவிட்டுருக்கு வீட்டுக்குள்ளே. ஒரு சமையல் செய்யறதுக்குள்ளே எனக்கு இத்தனை பேருக்கு நான் கிராஸ் பண்ணி தான் சமையல் செய்யணும். இதில் இவர் எனக்கு என்னடான்னு ஜாலியாக தூங்கிட்டு இருப்பார் எப்போ பார்த்தாலும். இப்போ நம்ம வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் அரைக்கும் போதே வெள்ளைப்பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டு தான் நம்ம வணக்கணும்ல. தக்காளி, வெங்காயம் அதிலே நம்ம இஞ்சி ஆட் பண்ணி நான் இதில் சொல்லலை, தான் சொன்னேன். இஞ்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அது எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். அது ஆறிட்டுருக்கு, நம்ம அப்புறம் அரைச்சிப்போம். அதுக்குள்ளே இங்கே நல்லா வணக்கிக்கலாம். சிக்கனை எண்ணெயில் போட்டு நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம இங்கே அரைக்கிற மெத்தேடு பார்த்துக்குங்க. எப்போயுமே மல்லி, சீரகம்லாம் வணக்கினோம்னா எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மல்லி, சீரகத்தை நல்லா பவுட்ரு பேஸில் அரைச்சிக்கணும். நான் அதை அரைச்சிட்டே உங்களுக்கு காட்ட முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு அரைக்கணும். இதில் அரைக்கும்போது நான் மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா மஞ்சப்பொடி ஆட் பண்ணி தான் இந்த மசாலாவை அரைக்கணும். நீங்கள் வணக்கும் போது போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ட்ரை ஸ்மெல், கருகிற ஸ்மெல் அடிச்சிடும் மஞ்சப்பொடி. அதனால் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பச்சையாக இருக்கும். மஞ்சப்பொடி பச்சை ஸ்மெல் அடிக்கும். குழம்பு கொதிக்கும்போது சரியாக போயிடும். நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கணுங்க. ஏன்னா பருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பரப்பரன்னு ஒரு மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா அது குழம்பு ஃபுல்லாக ரொம்ப கெட்டியாகும்போது அது ஒரு மாதிரி கொரன்னு இருக்கும். சாப்பிட்ற ஃபீல் நைஸாக இருந்தால் மட்டும்தான் குழம்பு தண்ணியே நல்லா நைஸாக இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி கெட்டியாக ஒரு மாதிரி கொரன்னு ஒரு மாதிரி குழம்பே நல்லா இருக்காது. எவ்வளோ தூரம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக கையிலேயே ஒட்டாத அளவுக்கு நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா, கையில் நீங்கள் அந்த இது எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பரப்பரனே வரக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அது குழம்பு ரொம்ப தண்ணியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இந்த பக்கம் நம்ம சிக்கன்ட்டு காடை வெந்துட்டுருக்குல்லவா, அதில் நான் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். எங்களுக்கு காரம் பத்தாது, அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கூட உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம அரைச்சதெல்லாம் ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா கொதிக்கணும். 40 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குழம்பு ரெடியாகி கறி நல்லா வெந்துடும். நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.